ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুসু চিনলু না. இத்து போன காதலன் கார்த்தியை தேடி அலைவதாக செத்து போன டிக்டாக்கில் வீடியோ போட்டு யூடியூபுக்கு மாறிய ஜீவராசிகளில் ஒருவர் திவ்யா கள்ளச்சி. திவ்யாவுடன் இணைந்து செய்த அலப்பறையை வீடியோ எடுத்து யூடியூபில் அப்லோடு செய்து காசு பார்த்து வந்தவர் ஈரோடு கார்த்தி. காதெல்லாம் பொய், கொண்டாட்டினா செஞ்சுதான் ஆகணும். மாடலான மகளை திருமணம் செய்து தருவதாக கூறி 10 ஐடி மாப்பிள்ளைகளை ஏமாற்றி 2 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக சிறைக்கு சென்று வந்த வாடகை தாய் மக்கள் பார்வை சித்ரா. இது மக்கள் குரலா இப்ப ஒலிக்க போறது, எல்லாரும் கேளுங்க. நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர். 7 வருடங்களுக்கு முன்பு சேலத்தில் திருமண மோசடி வழக்கில் சிக்கி குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை சென்று திரும்பிய இந்த சீட்டிங் சித்ரா கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் திவ்யா கள்ளச்சி சிறுவர்களை பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி வீடியோ எடுப்பதாகவும் அதனை ஆபாச இணையதளங்களுக்கு விற்பதாகவும் தெரிவித்த அவர் தன்னிடம் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடியாக அபகரித்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேர்ல அந்த மணி 2.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது. என்னோட அக்கவுண்ட்ல இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து சித்ரா டிஜிபி அலுவலகத்தில் அளித்த புகார் விசாரணைக்காக விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரின் கவனத்திற்கு சென்ற இந்த ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் விசாரித்தனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. திவ்யா கள்ளச்சியும் கார்த்தியும் யூடியூப் வீடியோ எடுப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்ற நிலையில் கார்த்தியை தொடர்பு கொண்ட சித்ரா திவ்யா சிறுவர்களுடன் நெருக்கமாக இருப்பது போன்று வீடியோ எடுத்து தந்தால் லட்சம் ரூபாய் தருவதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் பேரில் தனக்கு தெரிந்த ஹவுசிங் போர்டு ஆனந்தை வரவழைத்து 2 சிறுவர்களுடன் திவ்யா ஆபாசமாக இருக்கும் வீடியோவை பதிவு செய்த கார்த்தி அந்த ஆபாச வீடியோவை சித்ராவுக்கு அனுப்பியுள்ளார். அதனை வைத்து சீட்டிங் சித்ரா திவ்யாவிடம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் பணம் கொடுக்க மறுத்ததால் அதனை பொதுத்தளத்தில் பரப்பிவிட்டு அவரே நடவடிக்கை எடுக்கும்படியும் புகார் அளித்தது தெரிய வந்ததால் சித்ராவையும் இந்த வழக்கில் சேர்த்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து சிறுவர் ஆபாச பட விவகாரம் தொடர்பாக திவ்யா, கார்த்தி, ஆனந்த், சித்ரா ஆகிய 4 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி பார்க்கும் யூடியூபில் இவர்கள் மட்டுமல்ல, டிக்டாக்கில் இருந்து இடம்பெயர்ந்து தங்களை ஏதோ செலிபிரிட்டியாக நினைத்துக் கொண்டு அருவருக்கத்தக்க வகையில் வீடியோ வெளியிடும் மற்ற யூடியூபர்களின் பின்னணியையும் விசாரித்து கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிவண்ணன் மற்றும் வேல்ராஜ்.